Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நல்ல பொருத்தமான சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சிம்பிளா வெறும் 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய சட்னி. இது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்தம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 30 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு 30 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா 20 பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 20 பல் பூண்டு எடுத்திங்கன்னா 30 பீஸ் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது கூட 4 பட்டை வத்தல், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இது கூட நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பெருங்காயத்தூள்லாம் சட்னியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். டேஸ்டியான சின்ன வெங்காய பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.